வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 20K பட்ஜெட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் இல்லை பெஸ்ட் கேமரா மொபைல் இல்லை அண்டர் 20Kல பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பரணிதரன் சுந்தரம் அப்படின்னு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அண்டர் 20Kல போக்கோ M7, ரெட்மி நோட் 14, போக்கோ X7, IQ Z9 விச் இஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்டர் 20K அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 அப்படிங்கிறது இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ ஜனவரி 9th அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரெட்மி போக்கோ இதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கிற காரணத்தினால ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 20Kல பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X6 ப்ரோ தவிர வேறு சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸு. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் போக்கோ X6 ப்ரோ 5G மொபைல் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 27,000 ரூபா ப்ரைஸ் இருந்தது. கார்டு ஆஃபர் போக 25 கிடச்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000க்கே உங்களுக்கு கிடைக்குது. 8GB RAM 256GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு ஜஸ்ட்டு 21,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலை 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக உங்களால் 20,000க்கு வாங்க முடியும். ஸோ 20,000க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பக்காவான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்லெஸ்ஸாக இருக்குது. 6.67 inches கொண்டது. கைக்கு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பரான தரமான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 14 வித் ஹைப்பர் OSோட கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ செக் பண்ணும்போது ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது. அது என்ன அப்டேட்டுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு 41 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட்டு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஆல்ரெடி இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மந்த், அதாவது அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. இப்போ நவம்பருக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிருக்கு. ஹைப்பர் OS 2 அண்ட் Android 15 அப்டேட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அப்டேட் ஒன்று நவம்பர் மந்த் செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 கொடுத்து இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட் ரைட் ஸ்பீடு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8300 Ultra அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 லட்சத்துக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு 12 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. ஒருவேளை 512GBயில் உங்களுக்கு மேபி இதோட அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு 8256க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.2 million சம்திங் நமக்கு கிடச்சிருக்கு. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அண்டு மைக் இருக்குது, டைப் C போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில். ஸோ இந்த ஸ்பீக்கர் கிரில் எதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா இதனுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இதில் இருக்கக்கூடிய இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட்டு கேமரான்னு வரும்போது உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்குது. ஸோ ட்ரிபிள் ரியர் கேமராவில் உங்களுக்கு மெயின் கேமரா உங்களுக்கு சூப்பரான ஒரு சென்சார் 64 MP ஆம்னி விஷன் சென்சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது OIS சப்போர்ட்டோடு இருக்குது. 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ, 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் ஸ்பெக்கை தள்ளி வச்சுட்டு நம்ம ரியல் லைஃப்பில் கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு நல்ல சன்லைட் கண்டிஷனில் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு அபவ் ஆவரேஜான அவுட்புட் கிடைக்கும். ஸோ லைட்டிங் கண்டிஷன் சரியில்லை, இல்லை லோ லைட்டு ரூம் லைட்டில் செல்ஃபி ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது செல்ஃபிக்கு. பட் ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்த குறையும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா அளவுக்கு செல்ஃபிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். ஸோ செல்ஃபி உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ரியர் கேமரா மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்.
ஓகே, செல்ஃபி கேமரானால நீங்கள் வந்து மொக்கன்லாம் நினச்சிடக்கூடாது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 4 ஸ்னாப் எடுத்தேன். ஸோ அதனுடைய அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து டே லைட்டு. ஸோ டே லைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதையும் உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டு படும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், கலர்ஸ்லாம் பூஸ்டப் பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் லைட்டு படலை. ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் தான் வந்து லைட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது. இதுவே வந்து நீங்கள் விவோ T3 ப்ரோ மொபைலில் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்கின் டோன்லாம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு அப்படியே ஒரு பிரைட்டரான ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு பிரைட்டரான அவுட்புட் நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் ஓகேவாக இருக்குது. ரொம்ப நம்ம சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுவே வந்து உங்கள் ஃபேஸில் லைட்டு படும்போது பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸ்கின் டோன்ஸ் ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட்டு உங்கள் ஃபேஸில் லைட்டு படலை அப்படின்னும்போது, அதாவது உங்கள் தலைக்கு பின்னாடி தான் லைட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது செல்ஃபி சுமாராக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் மொபைலில். ஸோ ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5xல் ஜூம் பண்ணி எடுத்தது. ஸோ இது நார்மலாக வந்து 1xல் எடுத்த ஷாட் இது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, இது காலையில் ஒரு 6 to 7 இந்த பிட்வீன் கேப்பில் எடுத்தது. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சன்லைட் இருக்காது அதிகமாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கரான ஏரியாவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட், ஷார்ப்பரான ஒரு இமேஜும் கிடைக்குது. இதில் ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும். டில் நவ் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங்கில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ 2xல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 5xல் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிட்ட எடுக்கும்போது ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆப்ஜெக்ட் லாங்கில் இருந்தால் சுமாராக தான் இருக்கும். அது டெலஃபோட்டோ லென்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்லாம் கிடைக்கும். பட் இதில் ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் தான் கிடைக்கிது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபி கேமரா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல லைட்டிங்கில் சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. லைட்டிங் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் சுமாரான அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ அதுவே ரூம் லைட்லலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ரியர் கேமரா நல்லாயிருக்கும். லைட்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் ரூம் லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கணும். அதாவது நல்ல செல்ஃபி கேமரா இருக்கணும், நல்ல ரியர் கேமரா இருக்கணும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டிஸ்பிளேவும் நல்லா இருக்கணும், பேட்ரி பேக்கப் நல்லா இருக்கணும், அண்டு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் சார்ஜரும் அடாப்டரும் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவில் T3 ப்ரோ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பேட்ரி பேக்கப் கொடுத்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 128 GB வேரியண்ட்டு 25,000 இருக்கும். 256 GB வேரியண்ட்டு 27,000 இருக்கும். பட் அதில் கார்டு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு 3000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒரு 500 சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களால் 22,000க்கு வாங்க முடியும், இல்லை அதை விட கம்மியாகவும் வாங்கலாம். ஸோ 22,000க்கு இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இதே மொபைல் நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா IQ அப்படிங்கிற நேமில் IQ Z9S Pro அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அதே Snapdragon 7 Gen 3 அதே டைப்பில் தான் இருக்கும் மொபைல் பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே IQன்னு போட்டிருக்கோம், அங்கே விவோன்னு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 22,000 கிடச்சிதுன்னா வாங்குங்க. ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ நல்ல கேமரா செட்டப்போட ஒரு சூப்பரான மொபைல் IQ Z7 Pro 5G மொபைல். இது வந்து ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு 20,000 தான். கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமலே 20,000க்கு நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மொபைலில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 அண்டு FunTouch OS 13 தான் இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் இதில் ட்ராபேக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் 1 year ஓல்டு மொபைல். இருந்தாலும் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு 66 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து 80 வாட் சார்ஜராக இருக்கும். உங்களுக்கு 66 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் இது. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் நச்சுன்னு ஒரு சூப்பரான கேமரா, அண்ட் செல்ஃபி கேமராவும் நல்ல கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளே, நல்ல பில்டு குவாலிட்டி, ஒரு சூப்பரான ஒரு கேமரா.
ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஐக்யூ Z7 ப்ரோ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதே மொபைல் உங்களுக்கு 128GB வேரியன்ட் 19,000 கிடைச்சாலும் பெஸ்ட் டீல். அதே ப்ராசஸர் MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14ஓட பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z9 அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 இல்லை 16,000 அந்த ப்ரைஸில் கிடச்சதுன்னா பெஸ்ட் டீல். ஸோ இப்போ 17,000 இருக்குது. ஸோ இதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாகும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 18,500 போட்டிருக்காங்க, அதுவும் 128GB வேரியண்ட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் 1,500 தான் இருக்குது. ஸோ இதை விட ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க, அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது பெஸ்ட் டீல். இதே மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் விவோ அப்படிங்கிற பேரில் விவோ T3 அப்படிங்கிற பேரில் ஒரு மொபைல் இருக்கும். ஸோ அந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் இருக்கும். இதுலேயும் ப்ரைஸ் வந்து 17,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை விட கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா இதுவும் வந்து பெஸ்ட் டீல் தான். ஸோ இந்த மொபைல் தற்சமயத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. 1,500 தான் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த 2,500ங்கிறது இஎம்ஐ ஆப்ஷனு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 1,500 தான் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது அப்படியே 2,500 மாற்றும் போது உங்களுக்கு இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 16,000க்கு மொபைல் கிடச்சிதுன்னா இது வந்து பெஸ்ட் டீல். போக்கோவில் X7 அப்படிங்கிற மொபைல் கேட்டிருந்தீங்க. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். பட் இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் MediaTek Dimensity 7300 Ultra அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல கேமரா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆல்ரெடி இருந்தது 67 வாட் இருந்தது, இப்போ 45 வாட்டாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியும் கிட்டத்தட்ட 5110 ஏதோ தான் போட்டிருக்காங்க. பட் போக்கோ X7 ப்ரோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. பட் அது வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். போக்கோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணாங்க, போக்கோ M7 ப்ரோ 14,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெட்மி நோட் 14 சீரீஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் போக்கோவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ X6 அப்படிங்கிற மொபைல் 16,500 ரூபாய்க்கு 8GB RAM 256GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக 12GB RAM 256GB வேரியண்ட் தான் அந்த 16,500ன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த போக்கோ X6 பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனில் கிட்டத்தட்ட இந்த போக்கோ X6 ப்ரோவில் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே டிஸ்பிளே அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, அதை கடைசியாக சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து 17,500 ரூபா போட்டுருக்காங்க, அதில் கார்டு ஆஃபர் 1000 ரூபா இருக்குது. ஸோ 16,500 ரூபாய்க்கு உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் கிடைக்குது. ஸோ பெஸ்ட் ஆஃபர் தான், பெஸ்ட் டீல் தான். ஸோ இதில் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் வந்து ட்ராபேக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, நல்ல கேமரா குவாலிட்டி, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், அதனால் ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும். ரியல்மியில் P1 ப்ரோ அப்படிங்கிற 5G மொபைலும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 17,000க்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு கர்வ்டு டிஸ்பிளேவோட உங்களுக்கு கிடைக்கும். பட் தற்சமயத்துக்கு மொபைல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, நோட்டிஃபை மீ தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 12,256 உங்களுக்கு 18,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க, அதில் 1000 ரூபா கார்டு ஆஃபரும் கொடுத்தாங்க. இப்போ வந்து நோட்டிஃபை மீ தான் இருக்குது, பை நோ ஆப்ஷன் கிடையாது. ஸோ 23,000க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைல் எதிர்பார்க்கலாம். இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா இருக்குது. அதில் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 23,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே வந்து டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிலையும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் ஓவராலாக இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய நண்பர் இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இன்னொரு நல்ல கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூலேருந்து ஒரு மொபைல். ஸோ ஐக்யூ Z9S அப்படிங்கிற மொபைல். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட விவோவில் V40 சீரியஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா 5500 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் 1,500 ரூபா கார்டு ஆஃபர் போக 18,500க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 14 தான் இதில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் பெஸ்ட் டீலாக இருக்கும். பட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலான்னு கேட்டிங்கன்னா
ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது இல்லாமல் 15,000 உங்களுக்கு லாவா பிளேஸ் டியோ அப்படிங்கிற மொபைல் அவைலபிள் இருக்குது. 22,000 OnePlus Nord CE4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பட்ஸோட சேர்த்து அவைலபிள் இருக்குது. 15,000 உங்களுக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிற மொபைல் அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அப்படிங்கிறது 19,000 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த மொபைல்ஸ் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. 15K பட்ஜெட்லேருந்து 20K பட்ஜெட் வரையும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போக்கோ X6 Pro 20,000 ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா விவோ T3 Pro வந்து உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.